ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்திஃபை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்திஃபை சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா டீ. இந்த மசாலா டீ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் என்னெல்லாம் வேணும்னு சொல்லிடுறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சின்ன அம்மியில் போட்டு நல்லா தட்டி எடுத்துடலாம். நல்லா தட்டிக்கணும். இன்றைக்கி நான் டீ போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இடித்ததை போடணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடும்போது டீ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இடிபட்டிருக்கணும். ஏலக்காய், இஞ்சி, கிராம்பு, பட்டை நல்லா இடிபட்டிருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு போடுவோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை தட்டிடுங்க. தட்டிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விடுங்க. எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிரும். இப்போ 2-3 இலை புதினா சேர்த்துக்கோங்க. புதினா ஆட் பண்ணால் டீயோட அரோமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போது டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட்னாலும் ஓகே. 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் தான் பால் ஆட் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் கொதித்த பிறகு ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு 2 பேருக்கு டீ போடுறேன். அதனால் இப்போ 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. டீ கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் 1.5 கிளாஸ் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே டீ ஒரு 5 to 7 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பைசஸில் உள்ள ஃப்ளேவர்ஸும் புதினாவில் உள்ள ஃப்ளேவர்ஸும் நல்லா டீயில் இறங்கும். ஸோ ஒரு 7 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி டீயோட கலரே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கணும் டீயோட கலர். அப்போ தான் உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனி போட்டுக்கோங்க. இந்த மசாலா டீக்கு நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு நம்ம டம்ளரில் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ஈவினிங் டைம் இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்காக ஒரு டீ குடிச்சிட்டே சுண்டல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா டீ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் for watching our channel. Please subscribe for more recipes.